அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். 40 நற்செயல்கள் உள்ளன. அவற்றுள் ஏதாவது ஒன்றை ஒருவர் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அதற்காக அல்லாஹ் வாக்களித்துள்ள சொர்க்கத்தின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவராகவும் செயல்படுத்துவாரேயானால் அவரை அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். அவற்றுள் உயர்ந்தது ஒரு பெட்டை வெள்ளாட்டை பாலுக்காக இரவல் கொடுப்பதாகும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2631. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அதற்காக நிச்சயம் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதல் பாடம். குறிப்பிட்ட சில நற்செயல்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாக்களித்திருக்கிறான். அதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர் நிச்சயம் இந்த செயலை கொண்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்பதில் உறுதியான நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டாவது பாடம். ஒருவரால் எந்த நற்செயலை செய்ய இயலுமோ அதை கொண்டு அவர் அல்லாஹ்விடம் கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம். அதற்கு உதாரணமாக, ஒருவர் மற்றவருக்கு ஒரு வெள்ளை பெட்டை ஆட்டை சொந்தமாக கூட கொடுக்கவில்லை, இரவலாகத்தான் கொடுக்கிறார். அதாவது அவருடைய பசி தேவையை நிறைவேற்றி கொள்ளும் அளவிற்கு பால் கறந்து குடித்து கொள்வதற்கான இரவல் தேவையாகத்தான் அந்த ஆட்டை கொடுக்கிறார். அதை அவர் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இரவல் கொடுப்பதன் காரணமாக அவரை உறுதியாக அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்பது இந்த ஹதீஸின் மூலம் நாம் பெறக்கூடிய வாக்குறுதி. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.